வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னென்னா ஸ்மார்ட் என்விரான்மெண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் யூஸிங் ESP8266 நோட் MCU அண்ட் பிளிங்க் IoT வச்சு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன மெயின் காம்போனன்ட் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ESP8266 நோட் MCU மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இதோட மெயின் காம்போனன்ட். ஸோ நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் அடுத்து யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா DHT11 சென்சார் யூஸ் பண்ண போகிறோம், அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ண போகிறோம், MQ5 கேஸ் சென்சார் யூஸ் பண்ண போகிறோம், லைட் டிடெக்ஷனுக்காக LDR சென்சார் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட கனெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா LDR சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சாரில் இருக்க ட்ரிகர் பின் அண்ட் எக்கோ பின், DHT11ஓட டேட்டா பின், இந்த 3 சென்சாரையும் ESP8266ஓட டிஜிட்டல் பின்ஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் MQ5 கேஸ் சென்சாரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட பின்ஸ் எடுத்து அனலாக் பின்னில் கனெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம பண்ண ஹார்ட்வேர் இன்டெகிரேஷன்ஸ்க்கான சாஃப்ட்வேரை ஆர்டினோ IDEயில் அப்லோட் பண்ண போகிறோம். பிளிங்க் IoT ஆப் யூஸ் பண்ணுறதால நம்ம ஃபஸ்ட்டு பிளிங்க் தேவையான டெம்ப்ளேட் நேம் அண்ட் ஆத்தென்டிகேஷன் டோக்கன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ESP வைஃபையோட லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ பிளிங்க் ஆப் நம்ம யூஸ் பண்ண போகிறதால அந்த ஆப்பில் டிவைசஸில் போயிட்டு நமக்கு தேவையான 4 சென்சாருக்கு 4 மீட்டர்ஸ் போட போகிறோம். அந்த 4 மீட்டர்ஸில் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, LDR சென்சார், அல்ட்ராசானிக் சென்சார் அண்ட் கேஸ் இன்டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ். நம்ம பண்ணுற கோடிங்க்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு வர்ச்சுவலாக டிஸ்பிளே ஆக போகுது. நமக்கு இங்கே எப்படி வருதோ அதே மாதிரி ஆர்டினோ IDEயில் சீரியல் மானிட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. அங்கேருந்தும் நம்மளால் அவுட்புட்டை பார்க்க முடியும். ஸோ நம்ம பிளிங்க் IoTயில் பார்த்த சேம் வேல்யூஸை இங்கே ஆர்டினோ IDEயில் இருக்க சீரியல் மானிட்டரில் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ.